இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் நான் இப்போ இருக்கிற வீட்டுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. எனக்காக என்னோடய லைஃப்பில் நான் செஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா நான் இப்போ இந்த ஊரில் இருக்கிறது தான். இதுக்கு முன்னாடி பல வருஷமாக நான் ஒரு பெரிய சிட்டியில் இருந்தேன். அந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கலை. அதிலிருந்து வெளியில் வரணும்னு ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே இருந்தே கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இப்போ தான் என்னால் இங்கே வர முடிஞ்சுது. இது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே இன்னொருத்தங்க எழுதி வச்ச ஏதோ ஒரு ஸ்கிரிப்டில் நம்ம நடிச்சிட்டே இருக்கோம். ஆனால் ஏன்னு தான் தெரியலை. வணக்கம், நான் உங்க மானஷா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ் எஸ் சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நம்ம லைஃப் நமக்கு பிடிக்காத மாதிரியும், நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரியும் எல்லாம் தோணும். அது மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா எப்போதாவது? எனக்கு தோணியிருக்கு. இது மாதிரி எதனால தோணுது அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல நம்மளோட ட்ரெஸ்ல இருந்து, நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல இருந்து, நம்ம என்ன செய்யறோங்கிறதுல இருந்து எல்லாமே இன்னொருத்தங்க டிசைட் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு நம்மளோட லைஃப் பிடிக்காது. நம்ம வீட்டுல இருக்கிற பொருள், நம்மளோட வீடு, நம்மளோட சரௌண்டிங்ஸ், நம்ம செஞ்சுக்கிற ஒவ்வொரு செயலும் முழுசா ஆத்மார்த்தமா நம்மளோடதான் இருந்தா மட்டும்தான் நமக்கு நம்மளோட லைஃப் பிடிக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா நம்மளால அது மாதிரி எல்லாம் செஞ்சுக்க முடியல. முடியாதுங்கிறது கிடையாது, முடியுங்கிறது நமக்கு தெரியாம இருந்ததுனால நம்ம வந்து இந்த சொசைட்டி சொல்றதையும், பேரண்ட்ஸ் இல்ல டீச்சர்ஸ் இல்ல நம்ம சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சொல்றது எல்லாமே நம்ம கேட்டு கேட்டு பண்ணி பண்ணி நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம வந்து லாஸ் பண்ணிடுறோம். பொதுவா இந்த மாதிரி வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை நம்மளோட லைஃப் நம்ம வாழும்போது நம்ம யாருங்கிறதையே நம்ம மறந்துடுவோம். நமக்குமான கனெக்ஷனே நமக்கு இருக்காது. அந்த சூழ்நிலையில நமக்கு வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு வரும். எனக்கு இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருந்திருக்கு. எப்ப வரைக்கும்னா போன வருஷம் வரைக்கும் கூட இருந்திருக்கு. அந்த வெறுமையையும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு நான் வந்து என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். மணி லாஸ் ஆச்சு, டைம் லாஸ் ஆச்சு, தவிர என்னால என்னோட பர்பஸை வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல. பெருசா வந்து லைஃப்ல பர்பஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டா, அவங்கவுங்களோட பர்பஸ் அவங்கவுங்களுக்கு பெருசுதான். அது மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாம இருக்கிறதால மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களோட செல்ஃப் ஒர்த்தை வந்து டவுட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து வீட்டுல இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா நான் வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரி. இன்ட்ரோவர்ட்லாம் சொல்ல முடியாது, அது ஒரு ஃபேன்சி வேர்ட். நான் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுவேன், பழகுவேன். ஆனா என்னால வந்து ரொம்ப வெளியில கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. கம்ஃபர்டபுளா இருக்கிறது வீடு தான். நமக்கு கம்ஃபர்டபுளான வாழ்க்கைய நம்ம அமைச்சுக்கிட்டு வாழ்றதுல பெருசா ஒன்றும் தப்பு இல்லை. அதனால நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட ஒர்க்கை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமா மாத்தினேன். அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, அதனால அதை வெளியில சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கும். சும்மா இருக்கியா அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இருந்தும் கூட எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து காதல வாங்காம நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல தான் ஒர்க் பண்ணேன். அதனால அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்லயே என்னால பண்ண முடிஞ்சிச்சு. அது மாதிரி ப்ரோக்ராம் எழுதி கொடுக்கறது, சர்க்கியூட் டிசைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் நான் வீட்ல இருந்தே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய கம்பெனிஸோட. நமக்கு இப்பவும் இருக்கு, கொஞ்சம் நடுவில் பண்ணல, ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனா அந்த டைம்லயே அதை வந்து நம்ம பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எதனாலன்னா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீ ஒர்க் பண்ணலையா, உனக்கு மணி இப்படி வருதா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இப்பதான் வந்துட்டு எல்லாருக்கும் ஃபெமிலியரா தெரியுது. இது மாதிரி நம்மளோட லைஃப்ல ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும் அப்படின்னா பலவிதமான விமர்சனங்களையும் ஹார்ட் பிரேக்கிங்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கடந்து வர வேண்டியதா இருக்கு. இப்பதான் நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாழ்றேன்னு சொல்லலாம். இது என்னோட சின்ன வயசு கனவு. ஆனா வந்து அது சரியான நேரத்துல சரியான பாதையில செஞ்சிருந்தா இது சீக்கிரமே கிடைச்சிருக்கும், நமக்கு இன்னும் கூட அழகா கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, கடவுள் நம்ம மேல வச்சிருந்த கருணையினாலதான் இந்த அளவுக்காவது நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம்.
பட் இந்த லைஃப்ல என்ன என்ன ஒரு இது அப்படின்னா ரொம்ப போரிங் இல்ல. ஒன்றும் மேக்கப், வெளியில எங்கேயும் போக முடியாது, நிறைய சாப்பிட்றது கிடையாது, ரெஸ்டாரண்ட்க்கு போறது இல்ல, மால்ஸ்க்கு போறது இல்ல, ஷாப்பிங் போறது இல்ல, வெரி போரிங் இல்ல. ஆனா நல்லா இருக்கு. என்னோட ஹாபீஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது, இந்த மாதிரி உட்கார்ந்து உங்ககிட்ட பேச முடியுது. யூடியூப் அல்காரிதம் என்னோட வீடியோவை காமிக்குமா காமிக்காதான்னு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எஸ், எந்த ட்ரெண்டும் நான் ஃபாலோ பண்றது இல்ல, யாரையும் இம்ப்ரெஸ் பண்றது இல்ல. அது எவ்வளவு பெரிய ஃப்ரீடம் தெரியுமா? யாரையும் நம்ம இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்ல, யாரையும் நம்ம வந்துட்டு என்ன சொல்ற அட்ராக்ட் பண்ண வேண்டியதில்ல, யாருக்காகவும் நம்ம வாழ வேண்டியதில்ல. மற்றவங்களுக்காக வாழ்றது அப்படிங்கிறது வேற, யூஸ்ஃபுல்லா வாழ்றதுங்கிறது வேற, மற்றவங்களுக்காக ஆக்ட் பண்றது வேற. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு பயனுள்ள மாதிரி வாழ்ற வாழ்க்கை வேறு, மற்றவங்களுக்காக நம்மளோட லைஃப்பை தியாகம் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது வேற. ஒரிஜினலா நம்ம லைஃப்ல எது சந்தோஷம்னு நமக்கு தோணுதோ, நம்மளோட உள் மனசுல தோணுதோ, அதுதான் கடைசி வரைக்கும் சந்தோஷம், அதுதான் உண்மை. அது நம்ம வந்து மற்றவங்களுக்காகவும் சொசைட்டிக்காகவும் இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்காக இந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் மாத்தினாலும் நம்மளே நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாலும் அது உண்மை இல்லை. நம்ம கன்வின்ஸ் பண்ணி பிடிக்காத லைஃப் ஸ்டைல்ல நம்ம வாழும்போது நம்மள வந்து சுத்தமா நம்ம வந்து மதிக்கல, நம்ம வந்து சுத்தமா இழந்துடுறோம். நான் சிட்டி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னோட ஐடென்டிட்டி எதுவுமே தெரியாது, நான் யாருன்னு எனக்கே தெரியாது. என்னோட ஹாபிஸ்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா அப்படியே யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வச்சுதான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இவ்வளவு வயசாயிட்டு இந்த மாதிரி பொம்மையெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டிராயிங்ஸ்லாம் சின்ன குழந்தைங்கலாம் வரைவாங்க அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தோணும். அது ஒரு என்னோட விருப்பமா யாரும் மதிச்சு அப்ரிஷியேட் பண்ண போறது கிடையாது என்னோட சரௌண்டிங்ஸ்ல. அதனால அதெல்லாம் நான் தெரியாம மறைச்சுதான் வச்சிருப்பேன். அது வந்து வெளியில சொல்றதுக்கு கூட எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பர்சன் இல்லை. அதை தவிர அதை காமிக்கிறதுக்கு எனக்கு வந்து தைரியம் இல்லை. அதாவது என்னோட ஹாபி இதுதான், எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன், வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பொம்மை பண்ணணும்னு நினைக்கிறேன், படம் வரையணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு கூட எனக்கு ரொம்ப பயம், யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்களோ நம்மளை பத்தி அப்படின்னு. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நமக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம், அதெல்லாம் வந்து அதே மாதிரி அவங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புகள், நாலேஜ் எல்லாம் நம்மள விமர்சனம் பண்றவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க இதெல்லாம் செய்யாம இருக்க போறதில்ல. தென் அவங்க யாரும் நம்ம இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டியை லாஸ் பண்ணி நம்ம சேர்த்து வைக்கிற மனிதர்கள் எப்போதும் நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் போய் நம்ம அவங்கள தக்க வச்சுக்கணும்னா ஒவ்வொரு டைமும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நடிச்சுட்டே இருக்க நம்ம லாஸ் பண்ணி நம்ம லைஃப் தான் வேஸ்ட் ஆகும். இவ்வளவு விஷயங்கள் இந்த பக்கம் இருந்துட்டே இருக்கும்போது ஜஸ்ட் நம்மளோட வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஒரு மீதம் இருக்கிறது ஒரு 10,000 நாள் 15,000 நாள் தான் இருக்கும். அவ்வளவு நாள் தான் நம்ம வந்து இருக்கவே போறோம். அது வந்து குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர எக்ஸ்டெண்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அதுல இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணி மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. இப்போ வந்து என்னோட மைண்ட் எவ்வளவு கிளியரா இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதே வந்து 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயப்படுவேன், டிப்ரெஸ் ஆவேன், தூங்கவே மாட்டேன். நான் தூங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, வருஷக்கணக்கா தூங்கவே மாட்டேன். அப்படியே எழுந்து போய் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்படியே வந்து இருப்பேன். எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் இருப்பேன். ஒரு நாளைக்கும் தூங்குனது கிடையாது, ஒரு சரியான தூக்கம் கிடையாது. தூங்கினாலும் நிறைய கனவுகள் வரும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் எதனால அப்படின்னா என்னோட லைஃப்ல பெருசா ப்ராப்ளம்னு எதுவும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள என்டர் ஆகி பரபரன்னு இருந்ததுனாலதான் எனக்கு மேட்ச் ஆகாத ஒரு லைஃப் ஸ்டைல்ல நான் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு.
இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து அதுக்குள்ள சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒர்க் பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய சேமிக்கணும். அதுலலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நம்ம சம்பாதிச்ச பணத்தை எதுக்கு செலவு பண்றோம்? நம்ம வாழ்நாள, நம்மளோட டைமை எதுல இன்வெஸ்ட் பண்றோம்? யாருக்காக இன்வெஸ்ட் பண்றோம்? ஏன் பண்றோங்கிறதுல தான் முக்கியமான பாயிண்டே இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய பொருட்கள், நிறைய லைஃப் ஸ்டைல், நிறைய ஹெல்த் அட்வைஸ்லாம் வருது. பட் அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு முடிவில்லாமல் போயிடும். அதனால் நமக்கு பிடிச்ச விஷயத்தில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தி நம்மளோட வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப எளிமையானதாக மாறிடும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இதுதான் சந்தோஷம், அதுதான் சந்தோஷம் அப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி 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 வற்புறுத்துறதுனால நம்ம அதெல்லாம் தேடி தேடி அலையும் போது நிறைய டிப்ரெஷன் வருது. நமக்கே அது கிடைச்சிட்டா கூட அது நமக்கு சந்தோஷம் தர்றதில்ல. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் வந்து மாறுபடும் இல்லையா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உலகத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் எடை அதிகமாகிடும் இல்லையா? ஒரே ஒரு பொருளுக்கு மட்டுமே டிமாண்ட்ஸ் அதிகமாகும். ஆனால் அப்படியெல்லாம் நடக்கலை இல்லை. ஒரே ஒரு ஹீரோ தான் இருப்பார். ஆனால் ஒரு ஹீரோ இருக்கிற இடத்துல இன்னொரு ஹீரோவும் வளர்ந்துட்டுருக்காரு அப்படின்னா அவரை பிடிச்சவங்களும் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். இதுதான் சரி, அதுதான் சரின்னு ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் அதை எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ண முடியாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அதை பொறுத்து அவங்களுடைய பிடிச்ச விஷயங்கள், வாழ்க்கை முறை எல்லாமே மாறும். நம்மளோட வீடு, படிப்பு, வேலை, நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், லைஃப் பார்ட்னர், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர்ஸ் இவங்க எல்லாமே தனி மனிதனாகிய நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம அமைச்சிக்கிறது நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்காக தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சொசைட்டி, நெய்பர்ஸ், ரிலேட்டிவ் இல்லை வீடு, படிப்பு, வேலைக்காக நம்மளை அர்ப்பணிச்சிடுறோம். அதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உதவி செய்கிற ஒரு கருவி அப்படிங்கிறத நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் இருக்கிற ஒரு இடைவெளியை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப்பை வாழணும். இப்போ தான் நம்ம வீட்டில் நான் இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் பூக்கள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணி வாழணும் அப்படிங்கிறதுல அவங்களோட விருப்பம் ரொம்ப முக்கியம். பரபரப்பான வாழ்க்கை முறை ஒத்து வரலைன்னா இந்த மாதிரி அமைதியாக வாழலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த லைஃப் ஸ்டைல் சரி, அது தப்பு அப்படின்னு எந்த விதமான வரைமுறையும் கிடையாது. அதை யாருக்கும் சொல்கிறதுக்கும் உரிமை இல்லை. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அவங்க வாழலாம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. நன்றி, வணக்கம். அன்புடன் மானஷா.